போடி மதுரைன்னு சொன்னேன். திண்டுக்கல் தேனிக்கம்மா போடி மதுரைன்னு சொன்னேன். வேகமா சொல்லுமா அப்படிதான் கேட்கும். தேனிக்கம்மா போடி மதுரை முன்னாடி யாரும் பின்னாடி யாரும் இருக்கா? டிக்கெட் அருமையான டிக்கெட் ஏரியா நீ முன்னாடி ஏறு மாமா. உனக்கு தான் வாத்தியாருக்கு முதல்ல முன்னாடி ஏறிக்க. முன்னாடி ஏறிக்கிறேன். நீ வேணா பின்னாடி ஏறிக்க. ஏய் யார சொல்ற ஏற சொல்ற முன்னாடி ஏற பின்னாடி ஏற ஏய் படியில படியில டிக்கெட்ங்கற முன்னாடி ஏற சொல்ற பின்னாடி ஏற சொல்ற முகையில பராங்கிட்டு. ஏய் படியில புடிச்சு தொங்க சொல்றடா. உனக்கு என்ன கோவப்படுது? தெளிவா சொல்லுங்களே எதை சொன்னால? தெளிவா கேக்கணும்ல. எந்த போற நீ? நானாங்க நான் மதுரை போணுங்க. மதுரை போணுமா? லூசு வண்டி எங்க போகுது? எங்க போகுது? போடி போகுதுல. நீ போட பாத்தியாலையா? போடி போகுது அப்படினா இருக்குது. போடிகள் தேடி போடி. யார போ சொல்ற? திண்டுக்கல்ல நான் போலையா? அடி போடி. நான் போறது மதுரை போணுமியா? ஐயோ ஊரு பேரு போடிமா. போடின்னு இருக்குதா மதுரை? தேனி போடி. ஏய் யார சொல்ற? தேனி போ சொல்ற? அந்த ஏரியாமா. அந்த ஏரியாவா? ஆமா ஆமா ஆமா. நீ போட பாத்தியாலையா? போட பாக்கலையே. போட பாத்தியாலையா? முன்னாடி பாக்கல பின்னாடியும் பாக்கலையே. நீ எப்ப என்னால எங்க எனக்கு கேட்டுதானே போட பாக்குறதே இல்ல நீ. போட பாக்குறேன். போட போறமா? இல்ல நடுவுல நீ போட பாத்தியாலையா? நான் யார போட சொல்ற? அட பஸ்ல போட பாத்தியாலையாமா நீ கேட்டேன். இல்லங்க. எப்ப என்னால எங்க என்னால கண்டக்ட கேட்டுதானே. படிக்காத பாமர மக்கள் எல்லாம் கேட்டுருவாங்க. சார் இந்த பஸ் எந்த போகுது? எந்த வழியா போகுது? எப்படி போகுது? படிச்சாலும் என்ன அந்த சைடுல எழுதிருப்பாங்கல்ல அதை பார்த்துட்டு ஏறிட்டு மதுரை விட்டு மதுரை கூட்டிட்டு இறங்க அப்படி அடிச்சு இறக்கிட்டு போயிடுவோம். இனிமேல் எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி எங்களை கேட்டுதான். இப்ப புதுக்கோட்டையில போய் போட்டு ஏறேன்னு வச்சுக்க. புதுக்கோட்டையில போட்டு ஏறணும். லக்கேஜ்மா அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏறு. அவங்கள வச்சு ஏறினா நல்லாவா இருக்கும்? பஸ்ல ஏற சொன்னமா தெளிவா சொல்லி வண்டி மாத்துறேன். சில்லறடா சில்லற கீழே இருக்கடான்னு தண்ணியை போட்டு என்ன கேக்குறேன் சில்லற இருக்கா அப்படின்னா இல்லடா அப்படின்னு. அப்ப என்ன இருக்கு நீ இருக்க நீ இருக்கடா கீழேங்கிறேன். டிக்கெட் எடுக்கிறது எவ்வளவு சிரமப்படுறது தெரியுமா? பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா? பயங்கர கூட்டமா இருக்கு. பல்லமேட்ல பஸ் போகும். கண்டக்டர் எப்படி டிக்கெட் பாருங்க. ஆமா பக்கத்துல வா. பல்லமேட்ல லூசு முண்டை டிக்கெட் மேல கம்பியா பிடிக்காது. கம்பியை தாண்டி கீழே கம்பியை பிடிச்சுக்க வேண்டியாரு. கூட்டம் நிறைய இருந்தா அப்படிதான் எடுப்பாரு. நானும் சொல்றேன் கீழே பிடிக்க எட்டு கீழே புடிக்க எசவா இல்லங்க. கீழே புடிக்க எசவா இல்ல. கீழே புடிக்க எசவா இல்ல. நீ வேற இங்க பாரு. இதே கிரடு கட்ட பஸ்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க. கண்டக்டர் மூஞ்சிய பாத்திருக்கியா? என்னன்னு எந்த ஊர சும்மா படி செத்துக்கிட்டு என்ன ஒரு சைடா வாங்குது. அந்த கிழவில எடுத்து அப்படிதான். அந்த கிழவில ஏறிட்டு படியில நின்றுகிட்டு ஆளுகளை இறங்க விடாம ஏற விடாம அப்பா பெருங்காடு போகுமா லூசு முட்டை படியில நின்று கேட்டீங்கன்னா சுடுகாடுதான் போகும் பஸ். இறங்கதான் போகல. பெருங்காடு போகுமா சுடுகாடு போகுமான்னு கேட்டுக்கிட்டு நாய்க்கு வர மாதிரி வருது. கிழவி கட்டு வச்சுட்டேன். வயசு பிள்ளை ஏறிடுச்சுன்னு வச்சுக்கேன். நல்லா இருக்கியாமா? அந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு. உனக்கு? எனக்கு நாகல. நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நீ புதுக்கோட்டை சங்கத்துக்கே சூப்பர் டிக்கெட். உனக்கு எதுக்குடா டிக்கெட்? ஆமாடா ஆமாடா வர வர. ஏமா இந்த 2 லக்கேஜ் முடைக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? என்ன முடை நீ கொண்டு வந்தீங்களா அந்த பேக்? அதுக்கு உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா? கணக்கு சொல்ல மாட்டாரு. எங்க வயசு பிள்ளை இருக்கா அங்க இருந்து இந்த கண்ட்ராக்ட் அந்த கண்ட்ராக்ட் கணக்கு சொல்லுவாரு. மதுரையில இருந்து திருச்சி போதுன்னு வச்சுக்க பஸ். இந்த கண்ட்ராக்ட் அந்த கண்ட்ராக்ட் கணக்கு சொல்றா பாக்கணுமே. இல்ல 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 டிக்கெட் இல்ல. டிக்கெட் இல்லமா? எழுத்து டிக்கெட் எடுத்தியா? ஒரு டிக்கெட் குறை அந்த வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கா? ஏன் கோவப்படுற? இப்ப 3 சீட்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க. நீ ஓரத்துல உட்காந்துருக்க. சன்ன ஓரத்துல ஒருத்தர் இருப்பாரா? ஒருத்தர் நடுவுல
சரி உன்கிட்ட இப்படி வாங்கி ஏய் உன் பின்னாடி சீட்ல இங்க சண்டல் ஒருத்தர் இருந்தாருன்னா அப்புறம் இப்படி ஏறிட்டாங்க அப்படி எந்திரிச்சு அப்படிதான் என்ன எதுக்கு கோவப்படுறாங்க கண்டக்டர் நிலைமை எப்படின்னு வச்சுக்க சரி டிரைவர் நிலைமை தெரியுமா என்னங்க காலேஜ் சிங்கிள் ஓட்டும் போது பாத்திருக்கியா ஆமா வெறும் காலேஜ் பிள்ளைகளா எழுதி இருக்கும் அதாங்க டிரைவர் சட்டையை பாதியை கழட்டிடுவாரு காலரை தூக்கிட்டு காப்புல இது என் காலத்துல ஒத்த குண்டில உட்காந்துக்குவாரு அப்படியே வண்டி பறக்கும் பாத்துக்க காலையில கியர் போடுறத பாத்துக்கல நைவா செய்யல பாப்பா எங்கேயா கொண்டு வந்து கைய வைக்கிற நான் அடிக்கிறாப்ல இது எங்கடா பாம்பா மேல எங்கடா நீ ஏதோ ஒரு நினைப்புல எங்க கொண்டு வந்து வைக்கிற பாம்பா இருக்கிற நினைப்புல ஏங்குற ஊங்குற ஏதோ ஒரு நினைப்புல எங்க கொண்டு வந்து வைக்கிற அப்படியே வண்டி பறக்கும் பாத்துக்க சரி எங்கடா போன காலேஜுக்கா வாசல்ல இருக்கடா வாசல்ல நான் கழி உள்ளே விடுறேன் எதுக்குள்ள காலேஜுக்குள்ளடா அப்படியே வண்டி பறக்கும் சரி அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது இறக்கிட்டு வந்துறேன் ஒரு உள்ளே கூட இருக்காது ஆமா டிரைவர் கொண்டு இங்கிட்டு திரும்பிக்கு ஏங்க ஒரு பழைய வட்டா போட்டுக்கிட்டு பெரு சோகமாவே ஓடிடுவாரு கிளடி கட்ட முன்னாடி ஏறிச்சுன்னு ஏறினோன்னே அப்ப எப்படி நான் கேர் எப்படி எங்க என்ன கொள்ள வெறியாதான் இருக்குது எங்க ஏன் கையோட அம்மா பிச்சிருவேன் கையில வந்துடும் போல இருக்கு புடிங்கிட்டு கிளடி கட்ட ஏறிச்சு எங்களை ஏறிட்டாரு சைட்ல கண்ணாடி தெரியுமா இல்லையா போ பஸ்ட் முன்னாடி ஏண்டா காலையில இந்த காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் இந்த கண்ணாடி மசிட்டு தெரியலையா இந்த கிளவி ஏறும்போது என்ன இது பழைய டெலிபோன் பூத்துங்க உன்னைய பார்க்கும்போது பழைய எஸ்டிடி சூத்து மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ள போட்டு எடுத்து ஓவரா பேசாத முதல்ல பொம்பளை நீ பொறுமையா ஆம்பளை ஒழுங்கா பேசுறதுக்கு ஆம்பளை எல்லாரும் அடக்கமா தான் இருக்கு நாங்க பொம்பளை பொறுமையா தான் இருக்கோம் பொறுமையின் பொக்கிசம் ஆம்பளை பொறுமையின் பொக்கிசம் பெண்ணுங்க ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது பொண்ணுங்க இல்லாம நீங்க எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது ஆம்பளை அதே தமிழ்நாட்டு மானத்தை காக்குறது நாங்க நீ எந்த பொம்பளை தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறேன்னு சொல்லுவாப்பா ஒரு குடும்பத்தை கட்டி காக்குறது நாங்க எந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாத்துறீங்க பின்ன உங்களால கட்டி காக்குறது நாங்க தானே எப்படி கட்டி காப்பாத்துறீங்க பின்ன உங்களால கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு என்ன நடந்தாலும் குடும்ப ரகசியம் வெளியே போகுதா கோவமே வந்தாலும் உங்களை இழுத்து போட்டு அடிக்கிறது வீட்டுக்குள்ள தானே அடிக்கிறோம் புரணி பேசுறது நம்பர் 1 பொம்பளை ஆளுங்க ஆம்பளை ஒரு விஷயத்த சொல்லி எங்காலி என்னைக்கா வெளில சொல்லியிருப்பானா வெளியிலே சொல்ல மாட்டேன் ஆனா பொம்பளை ஆளுகிட்ட போய் சொல்லிப்பாரு இது முக்கியமான விஷயம் யார்ட்டையும் சொல்லிவிடாது ராத்திரி சொல்லிப்பாரு காலி விடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம்ல அந்த விஷயமா தான் பாருங்க கிடக்கு பேப்பர்ல போட்டுருப்பாங்க நியூஸ்ல ஓடியும் காலைல ரேடியோல தலைப்பிச்சதை சொல்லிட்டு இருப்பாங்க ஆம்பளை ஒரு விஷயத்த சொல்லு எங்கால என்னைக்கா வெளில சொல்லிருப்பாங்கன்னா என்னைக்கு சொல்ல மாட்டேன் என்னைக்கா ஒரு நாளைக்கு தண்ணியா போட்டாச்சா சொல்லுவேன் எங்காலு தண்ணியா லைட்டா சாப்பிட்டான்னு வச்சுக்க லைட்டா ஆரம்பிப்பேன் மாப்பிள்ள அத சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னா நம்ம குடும்ப விஷயத்துல குச்சி வச்சு கொளுத்து விட போறேன்னு அர்த்தம் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருவேன் தண்ணிய பொட்டத்தை எங்கால வளருது தண்ணிய போடாம நீங்க வளர்க்கிட்டு நாங்க எங்களுக்காக சொல்லுறோம் அப்படி சொன்னோம்னா நாலு குடும்பம் நல்லா இருக்கும்ல நாங்க சொல்லிட்டு தெரியுறோம் அது போய் குத்தம்னு சொல்லிட்டு தெரியும் நீங்க சொல்றதுல 4 குடும்பம் நாசமா தான் போகும் எந்த குடும்பமா நல்லா இருக்கா தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறீங்க தமிழ்நாட்டு மானத்தை பாடுறாங்க உள்ள வர்ற பாடி சட்டை நெறி கொட்டை திரும்ப பாடிடா இப்ப வந்து நியூ பேசணும் என்ன பேசல போட்டு அடிச்சாங்க பேசல போட்டு அடிச்சாங்க அது நியூ என்ன ட்ரெண்ட் பண்றது இந்த ஜாக்கெட் என்ன கொடுத்தா எவ்வளவு ஃபேமஸ் என்ன சொல்றீங்க ஆமா நான் உங்க தன்னம்பிக்கையிட கொடுத்ததாங்க இப்படி தைச்சு கொடுத்துட்டாங்க நான் கண்டென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய ஃபேமஸ் டைலர் தெரியுமா அப்படியா நான் டைலர் யாருமா காரணம் யாருங்க எங்க ஊர்க்காரங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கான் பாரு எப்படி தச்சிருக்கான் பாரு இங்க அதுக்கு ஏன் முன்னாடி உட்கார நேரா டவுசரை காமிக்கணும்ல எப்படி தச்சிருக்கான் அப்படி சொல்ல வரியா எப்படி தச்சிருக்கான் என்னன்னே தெரியல ஆத்தாடி உலக உருண்டையே தெரியும் போல இருக்கே உருண்டை இல்ல பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தெரியுற மாதிரி தைடான்னு சரி அத பாக்கெட்டே வெளியில வச்சு என்னன்னு தெரியல ஒரு பீர் பாட்டில உள்ள போயிரும் போல இருக்க இத்தனை தண்டியா தப்பேன் அப்படின்னு டைலர் சொன்ன நீ மேடையில என்னை நினைச்சு பாப்பேன் அப்படின்னு இது எதுல முன்னாடி வரலன்னு தெரியல
அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னானு? புது புது மாடல்ல நிறைய கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றீங்க? 2030க்கான புது மாடல் பாக்குறியா? நீ பாத்துக்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி மாடல் பாத்துக்க மாட்டேன். ஆடவோ மூஞ்சி. ஏய் இது நாங்க உள்ள போற பனியன் வித்தியாசமா இருக்கு. சிம்மிஸ்ல சின்னிஸ்ல இல்ல சிம்மிஸ். பனியன் வித்தியாசமா இருக்குப்பா. என்னங்கிறது? முண்டா பனியங்கிறியா? முண்டா பனியன்ல குண்டா பனியன் இல்ல. என்னது? அட ஏல அது முண்டா பனியன் இல்ல. வேறம்ல 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனல்ல. சட்டி. ஐயே. என்னங்க நடு? ஏப்பா ஏன் அப்படி தட்டி ஓட்ட. அண்ணே குண்டி வக்க பரட்னு கிழிஞ்சு வச்சுது. அது என்னங்க டிசைனா கிழிஞ்சிருக்கு? ஆமால கிழிஞ்சு வர சட்டியை தூக்கியா போட முடியும்? 200 ரூபாய் கொடுத்து வாங்குன ரேட்டா போயிராது. சரி. தூக்கி போட கூடாதுல. சரி. அதனால அப்படி வச்சுக்கிறது. சரி. இது என்னங்கற? என்னங்க அது? இது கச்சி வச்சுக்கிறது. சரி. இது மணி பிரஸ். சரி. இது என்னன்னு இருக்குயா? என்னங்க அது மட்டும் நடுவுல இருக்கு. அது தூத்து போற மிஷின் வெல்ல வரலடா. என்னங்க? 6 மாசம் ஆச்சு துவச்சு. என்ன வாந்தி எடுக்கிற? மாசமா இருக்கியா? பாக்கறத பாத்துட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க பத்தியா? சத்தப்படாம போயிட்டு இருக்காரு. ஏய் நீங்க 2 என்ன பார்ட்னர் போல இருக்கு. நான் பண்ண வேண்டியதுல நீ ஏன் பண்ற? என்னடி எனக்கு இருமல் வருது? அதானே நான் மாசமா இருக்கேன். செக் பண்ணி பாரு. எனக்கு கூட அப்படிதான்